Hi everyone, welcome to Takkani Hindi YouTube channel. 10 நாள்ல 150 ஹிந்தி சென்டென்சஸ் கத்துக்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது டே 2 வீடியோ. இன்னைக்கான வீடியோலயும் 15 ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹிந்தி சென்டென்சஸ் இருக்கு. டே 1 வீடியோல கொஞ்சம் பெரிய சென்டென்சஸாவும் கஷ்டமாவும் இருந்ததுனால இந்த வாட்டி ரொம்ப ஈஸியானதாவும் ஷார்ட்டானதாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இன்னும் டே 1 உடைய 15 வார்த்தைகள் 15 சென்டென்சஸ் இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா படிச்சுட்டு வந்துட்டு டே 2 வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான 15 சென்டென்சஸ் ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இங்க இருந்து எடுத்துரு, இங்க இருந்து எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லணும்னா யஹா சே உட்டாலோ அப்படின்னு சொல்லலாம். யஹா சே உட்டாலோ. யஹானா இங்க, யஹா சேனா இங்க இருந்து, உட்டாலோ அப்படின்னா அகற்றிரு. அதாவது ஏதாவது இப்போ பொருட்கள் இருக்கு, அந்த பொருட்களை இங்க இருந்து அகற்றிரு, இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லணும்னா உட்டாலோன்னு சொல்லலாம். யஹா சே உட்டாலோ, யஹா சே உட்டாலோ. அடுத்தது இங்க இருந்து அகற்ற சொல்லுங்க, எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லணும்னா இப்ப நீங்களே எடுங்கன்னு சொல்லல, ஆனா எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா யஹா சே உட்வா லோ அப்படின்னு சொல்லணும். சின்ன சேஞ்ச் தான் இருக்கு பாருங்களேன். யஹா சே உட்டா லோ அப்படின்னா இங்க இருந்து எடுத்துட்டு போயிருங்க. நேரடியா ஒருத்தர்கிட்ட ஒரு கட்டளையே சொல்றீங்க, ஒரு ஆர்டர் பண்றீங்க, இங்க இருந்து எடுத்துடுங்க அப்படின்னு. இதுவே அவங்க கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் சொல்லல, நீங்க இங்க இருந்து எடுத்துருங்கன்னு சொல்லல, எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும்? யஹா சே உட்வா லோ. உட்டா லோவ உட்வா லோன்னு மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னொரு வார்த்தையே அழகா கிடைச்சிடும் நமக்கு. உட்டாலோனா அகற்றிடு, எடுத்துடு அப்படிங்கிறது. இதே உட்வாலோ அப்படின்னா எடுக்க சொல்லுங்க, அகற்ற சொல்லுங்கன்னு அர்த்தம். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிராக்டிக்கல் சென்டென்ஸ். நம்ம எல்லாம் சாப்பிடும்போது சாப்பாட்டுல எச்சல் பண்ணிட்டேன், நான் இந்த சாப்பாட்டு இந்த தட்டுல நான் எச்சல் பண்ணிட்டேன், நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் வாய் வச்சுட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க, இல்ல நான் கை வச்சுட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு சாப்பாட்டுல கொஞ்சோண்டு போர்ஷன் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எச்சல் பண்ணிட்டேன்றத மேக்ஸிமம் ஆஃப் தமிழ் பீப்புள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தில ஜூட்டா கர்தியான்னு சொல்லுவாங்க. ஜூட்டா கர்தியா அப்படின்னா எச்சல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஜூட்டா கர்தியா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜூட் அப்படின்னா பொய்ன்னு சொல்லி. ஸோ பொய்யோட எதையும் ரிலேட் பண்ணி இந்த சென்டென்ஸ் பார்க்க வேண்டாம். ஜூட்டா கர்தியா அப்படின்னா எச்சல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தண்ணிய எச்சல் பண்ணாத, தண்ணியில வாய் வச்சிடாத, இந்த டம்ளர் தண்ணியில எச்சி பண்ணிடாத, இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு பானி ஜூட்டா மத் கரோ. பானி ஜூட்டா மத் கரோ. பானினா தண்ணி, ஜூட்டா கரோ அப்படின்னா எச்சில் பண்ணிடு, எச்சில் வைன்னு அர்த்தம். இதே ஜூட்டா மத் கரோ அப்படிங்கும்போது எச்சில் பண்ணிடாத, வாய் வச்சு குடிச்சிடாத அப்படிங்கிற நேரத்துல நீங்க இதையெல்லாம் யூஸ் பண்ணலாம். பானி ஜூட்டா மத் கரோ. இதெல்லாம் நம்ம பிராக்டிகலி நிறைய இடங்கள்ல குழந்தைகள்ட்ட பேசுற ஒரு விஷயம் தான். ஆனா இதுக்கு என்ன ஹிந்தி அர்த்தம்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. ஜூட்டா மத் கரோ. எச்சில் பண்ணாதன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீயே இந்த வேலையை செய். நீ தானாகவே, நீயாகவே செய். யாரு ஹெல்ப்பையும் வாங்காத, நீயே இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லணும்னா खुद ये काम करो. खुद ये काम करो. खुदனா தானாகவே, நீயாகவே, ஒருத்தருடைய ஹெல்ப்பும் இல்லாம தானாவே ஒரு வேலையை செய்யறது தான் खुद அப்படிங்கிற வார்த்தை. ये काम அப்படின்னா இந்த வேலையை, करो அப்படின்னா செய். खुद ये काम करो அப்படின்னா தானாகவே இந்த வேலையை செய். நீயே இந்த வேலையை செய். खुद ये काम करो. खुद ये काम करो. நான் புரிய வைத்தேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் புரிய வச்சேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने समझाया. मैंने समझाया. मैंनेனா நான். பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையிலும் நான் பெரும்பாலும் மேன்னு வராது, மேனேன்னு வரும். இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய கிராமர் போர்ஷன் இருக்கு. பட் நீங்க தோராயமா ஒரு ஓரலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக மே, ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல மேனே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் புரிய வைத்தேன். मैंने समझाया. समझाया. मैंने समझाया அப்படின்னா நான் புரிய வச்சேன், இல்லனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். मैंने समझाया. ஆடையை அணிவித்தேன். நான் ட்ரெஸ் போட்டு விட்டேன். குழந்தைகளுக்கு நான் ட்ரெஸ் போட்டு விட்டேன். ட்ரெஸ் போட்டு விட்டேன்னு சொல்லணும்னா கப்படே பெஹனாயே. ட்ரெஸ்ஸுக்கான ஹிந்தி வார்த்தை கப்படே. கப்படான்னு சொல்லலாம், கப்படேன்னு சொல்லலாம். பெஹனாயே அப்படின்னா போட்டு விட்டேன்னு அர்த்தம். கப்படே பெஹனாயே. கப்படே பெஹனாயே. அடுத்த சென்டென்ஸ் ஆக்சுவலி கொஸ்டின்.
இதெல்லாம் யார் அனுப்புவாரு அப்படின்னு கேட்கணும்னா, இதெல்லாம் யார் அனுப்புறது? இதெல்லாம் யார் அனுப்புவாங்க? அப்படின்னு கேட்கணும்னா, "ये सब कौन भेजेगा?" "ये सब कौन भेजेगा?" "ये सबனா இதெல்லாம். कौनனா யாரு? भेजेगा அப்படின்னா அனுப்புவாங்க. "ये सब कौन भेजेगा?" இதெல்லாம் யார் அனுப்புவாங்க? "ये सब कौन भेजेगा?" அடுத்த சென்டென்ஸ், "பணத்தை எப்போ திருப்பி குடுத்த?" "பணத்தை எப்போ திருப்பி குடுத்த?" "पैसा कब लौटा दिया?" पैसा कब लौटा दिया? पैसाனா பணம், கப்னா எப்போ, லௌட்டா தியா அப்படின்னா திருப்பி கொடுத்தாய். पैसे कब लौटा दिया? அடுத்த சென்டென்ஸ் இதே மாதிரி, பணத்தை திருப்பி கொடுத்தியா? पैसा लौटा दिया क्या? पैसा लौटा दिया क्या? पैसाனா பணம், लौटा दियाன்னா திருப்பி கொடுத்துட்டான்னு அர்த்தம். இதுவே क्याவை சேர்க்கும் போது குடுத்துட்டியான்னு மாறிடும், கேள்வியா மாறிடும். पैसा लौटा दिया क्या? पैसा लौटा दिया क्या? அடுத்த சென்டென்ஸ், பாரு என்ன கிடைச்சிருக்குன்னு. பாரு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. मुझे देखो मुझे क्या मिला? देखो मुझे क्या मिला? देखोனா பாரு, मुझेனா எனக்கு, क्या मिलाனா என்ன கிடைச்சது. देखो मुझे क्या मिला? பாரு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு. देखो मुझे क्या मिला? देखो मुझे क्या मिला? அடுத்தது எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ், ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது விஷ் பண்ணணும்னா, சால்கிர முபாரக் ஹோ அப்படின்னு சொல்லுங்க. சால்கிர அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கான ஒரு வார்த்தை. முபாரக் ஹோ அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது. சால்கிர முபாரக் ஹோ. சால்கிர முபாரக் ஹோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது கம்ப்ளீட்டா ஃபேக். இது வந்து முற்றிலும் போலியானது, இது ஃபேக்கானது அப்படின்னு சொல்லணும்னா, "ये पूरा फर्जी है." "ये पूरा फर्जी है." फर्जी हैனா ஃபேக் அப்படின்னு அர்த்தம். "ये पूरा फर्जी है." நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மிரட்றியா? மிரட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, "धमकी दे रहे क्या?" धमकी, धमकी அப்படின்னா மிரட்டுறது. "धमकी दे रहे हो क्या?" தமிழ்ல பார்க்கும்போது ஒரே வார்த்தை தானே, இது எதுக்கு இவ்ளோ லாங்கா போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேற வழி கிடையாது. "தம்கி தே ரஹே ஹோ க்யா?" அப்படின்னா தான் மிரட்டுறாயா, மிரட்டல் குடுக்குறியா அப்படிங்கிறது அர்த்தமா வரும். "தம்கி தே ரஹே ஹோ க்யா?" நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. மேரி ஏக் ஷர்த் ஹை. மேரி ஏக் ஷர்த் ஹை. மேரினா என்னுடைய, ஆனா எனக்குன்ற இடத்துலயும் சில நேரங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஏக் ஷர்த் ஹை அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. மேரி ஏக் ஷர்த் ஹை. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கான 15 சென்டென்சஸ் முடிஞ்சது. பட் ஸ்டில் நம்ம ஒரு குவிக் ரிவிஷன் எடுத்துட்டு வந்துடலாம். இங்க இருந்து அகற்றிரு, எடுத்துடு. யஹா சே உठा लो. இங்க இருந்து அகற்ற சொல்லு. யஹா சே உठवा लो. எச்சல் பண்ணிட்டேன். ஜூட்டா கர் தியா. தண்ணி எச்சல் பண்ணாத. பானி ஜூட்டா மத் கரோ. நீயே இந்த வேலையை செய். खुद ये काम करो. खुद ये काम करो. நான் புரிய வைத்தேன். मैंने समझाया. मैंने समझाया. ஆடை அணிவித்தேன், ட்ரெஸ் போட்டு விட்டேன். கப்டே பெஹனாயே. கப்டே பெஹனாயே. இதெல்லாம் யார் அனுப்புவாங்க? ये सब कौन भेजेगा? ये सब कौन भेजेगा? பணத்தை எப்போ திருப்பி கொடுத்த? पैसा कब लौटा दिया? पैसा कब लौटा दिया? பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா? पैसा लौटा दिया क्या? पैसा लौटा दिया क्या? பாரு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. देखो मुझे क्या मिला. देखो मुझे क्या मिला. हैप्पी एनिवर्सरी. सालगिरह मुबारक हो. सालगिरह मुबारक हो. இது कंप्लीटा फेक. ये पूरा फर्जी है. ये पूरा फर्जी है. मिरट्रिया. धमकी दे रहे हो क्या? धमकी दे रहे हो क्या? எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. मेरी एक शर्त है. மறுபடியும் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அழகா 15 சென்டென்சஸ் கத்துட்டு இருந்திருக்கலாம். இதுல இருக்க வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா எழுதி வைங்க. இல்ல ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னா ரிவிஷனா எடுத்துக்கோங்க. டே 3 வீடியோலயும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு 15 சென்டென்சஸ் வரும். அது உங்களுக்கு தவறாம ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.